என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசு பள்ளியில் படித்து வந்த 10 வயது சிறுமி ஒருவர் 21ஆம் தேதி மாலை தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். ஆனால் அப்போது சிறுமி திடீரென மாயமாகிவிட்டார். இதனை அறிந்த உறவினர்கள் சிறுமியை அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் சிறுமியை வலுக்கட்டாயமாக ஏற்றி சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுமியை தேடினர். இந்த நிலையில் 22ஆம் தேதி கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகளும் விரைந்து வந்து விசாரணையை தொடங்கினர். இது கோவை முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிலையின் தீவிரத்தை உணர்ந்த போலீஸ் சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளியை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியது. இதனிடையே சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் உடம்பில் காயங்கள் இருந்ததாகவும் குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி சாலையில் விடிய நடந்த இந்த போராட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மேற்கு மண்டல காவல்துறை IG ரம்யா பாரதி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இத்தகைய சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி கைதான நபர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த 33 வயதான கார்த்திக் என்பதும் அவர் 18 ஆண்டுகளாக சூலூர் அருகே பள்ளப்பாளையம் பகுதியில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் அந்த சிறுமியை கார்த்திக் கடத்தி கொலை செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திக் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் மோகன்ராஜ் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக கார்த்திக்கை கைது செய்து அழைத்து வந்தபோது அவர் சுவர் ஏறி குதித்து தப்பிக்க முயன்றதாகவும் அதில் அவருக்கு வலது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கார்த்திக் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோகன்ராஜை மே 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.